அன்பின் வாழ்த்துக்கள். அல்லேலூயா. இந்த காலவெளியில கூட கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். இந்த பிரசன்ன நம்மத்தில் இருக்கிறது. தேவனாகிய கர்த்தர் மகிமை உள்ளவர், இரக்கம் செய்கிறவர், தயவு செய்கிறவர். இந்த காலவெளியில நம்மை ஆசீர்வதிக்கும்படியாய் நம் நடுவில் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. இந்த கால நேரத்துல கொஞ்ச நேரம் தியானிப்பதற்காக நாம் எடுத்துக்கொள்வோம். 1 ராஜாக்களின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். 1 ராஜாக்கள். அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய், அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்றார். ஆமென். ஹல்லேலூயா. நமக்கு எல்லாருக்கும் தெரிந்ததான ஒரு காரியம் தான் இது. அதாவது 1 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல வாசிக்க கேட்டோம். அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய். கர்த்தர் எலியாவை பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம். அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய், அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன். 2ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். பின்பு கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அதாவது கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாகி கர்த்தர் எலியாவோடு பேசுகிற காரியம். அதாவது என்ன சொல்றாருன்னா, இது ஒரு கட்டளை, சும்மா பேசிட்டு போயிடுற ஒரு காரியம் இல்ல. அது அவர் ஒரு கட்டளை கொடுக்கிறார். என்னன்னா, நீ அந்த எங்க போனமா, நீ விடுத்து விட்டு கீழ்திசையை நோக்கி போய் யோர்தானுக்கு நேரே இருக்கிற கேரித் ஆற்றண்டை ஒளித்துக் கொண்டிரு. இதுதான் கர்த்தர் கொடுக்கிறதான ஒரு கட்டளை. ஆமென். அல்லேலூயா. சோ கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் தேவனாகிய கர்த்தர் கட்டளைகளை கொடுக்கிறார். ஆமென். இண்டிவிஜுவலா கொடுக்கிறார், தனிப்பட்ட ஒவ்வொரு நபருக்கும் கொடுக்கிறார். சில நேரத்துல குழுவுக்கு கொடுக்கிறார், சில நேரத்துல சபைக்கு கொடுக்கிறார். இங்கே நான் பார்க்கிற வேளையில தனிப்பட்ட ஒரு நபருக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நீ இவ்விடத்தை விட்டு எழுந்து, நீ இருக்கிற இடத்தை விட்டு எழுந்து எங்க போனோம்? கேரித் ஆற்றண்டையில போனோம். ஆமென். அந்த ஆற்றுக்கிட்ட போய் நீ என்ன செய்யணும்னா, உன்னை நீ ஒளித்துக் கொள்ள வேண்டும், உன்னை நீ மறைத்துக் கொள்ள வேண்டும். கர்த்தர் கட்டளை கொடுக்கும்போது சும்மா ஏனோ தானே சொல்லி நீ அங்க போயிடுப்பா, போய் அங்க உட்கார்ந்துக்கோ அப்படி சொல்லவே மாட்டார். என்ன சொல்றார்? நீ அங்க ஒளிந்து கொண்டிரு, அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய். இது ஒரு கட்டளை மாதிரி தான் இருக்கு. அங்க இருக்க தண்ணி நீ குடிச்சுக்கோ அப்படி இல்ல, குடிப்பாய். ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய். என்ன பார்க்கிறோம்? கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் ஒரு கட்டளை கொடுக்கும்போது அவர் என்ன சொல்லுகிறார்? நீ யோர்தானுக்கு நேரே இருக்கிற கேரித் ஆற்றண்டையில போ. கேரித் ஆறு தண்ணீர் எப்பவுமே பரிசுத்த ஆவியானவருக்கு ஒப்பனையா இருக்கிறது. நீ அங்க போனேன்னா நீ கண்டிப்பா என்ன செய்வ? நீ அங்க ஒளித்துக் கொண்டு இருக்கணும். அப்படின்னா அந்த ஆற்றுக்கிட்ட உன்னை நீ மறைத்துக் கொள்ளணும். அப்படின்னா பரிசுத்த ஆவியானோட பிரசன்னத்துல உன்னை மறைத்துக் கொள்ளணும். தேவ ஆவியோட பிரசன்னத்துல நீ உட்கார்ந்து இருக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. எப்ப நீ ஆறுகிட்ட வரையோ, எப்ப நீ ஒரு ஆற்று கரையில வரையோ, நீ அங்கே உன்னை ஒளித்துக் கொள்ள வேண்டும். எப்ப நீ பரிசுத்த ஆவியோட பிரசன்னத்துல வந்துட்டியோ, அங்கே உன்னை நீ மறைத்துக் கொள்ள வேண்டும். அப்படின்னு என்ன அர்த்தம்? வந்து போறதுல நீ அங்கே இருக்கணும். அதான் ஒளித்துக் கொண்டிருக்கு, அங்கே உட்கார்ந்து கொண்டிரு. அதோட அர்த்தம் அதுதான். பரிசுத்த ஆவியோட பிரசன்னத்திலே நீ இருக்கணும். எப்ப ஒரு கர்த்தருடைய பிள்ளை அங்க இருக்கிறாங்களோ, ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய். ஆமென். ஆமென். நேச்சுரலா அது நடக்கவே நடக்கும். எப்படி பரிசுத்த ஆவியோட பிரசன்னத்துல வந்துறியோ, கண்டிப்பா ஆவியானவரால் கொடுக்கப்படுகிற ஆசீர்வாதங்களை அனுபவிப்பாய். ஆமென். எப்படி ஆவியானோட பிரசன்னத்துல வந்துறியோ, எப்படி ஆவியோட சமூகத்துல உட்கார்ந்து இருக்கியோ, கர்த்தருடைய பிள்ளையே, எப்படி தேவ சமூகத்துல உன்னை காத்திருக்கும்படி உன்னை அர்ப்பணிக்கிறியோ, அங்கே உனக்கு வெளிப்பாடு உண்டாகும். அங்கே உன் தேவனுடைய தாகம் உன்னால் தீர்க்கப்படும். உன்னுடைய வாஞ்சை அங்கு தீர்க்கப்படும். நீ அந்த தண்ணீரை குடிப்பாய். ஹல்லேலூயா. நீ அதுக்கு எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. நீ அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய். ஹல்லேலூயா. மோசேக்கு சொன்னாரே, மோசே யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிக்கிறோம். அவனை ஒரு லீடர்ஷிப்பாக அவனுக்கு ஒரு கமாண்ட் கொடுக்கிறாரு. நீ எழுந்து போய் அந்த இடத்துல ஒரு தரிசனத்தை பார்க்கிறான். வாசிக்க வேண்டாம். அந்த இடத்துல தரிசனத்தை பார்க்கிறான். கர்த்தர் அவனை ஒரு பெரிய லீடராக கர்த்தர் அழைக்கிறார். அடுத்தது என்ன வாசிக்கிறோம்? இந்த 17ஆம் அதிகாரத்துல எலியாவை குறித்து பார்க்கிறோம். திரும்பி 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல பார்க்கிறோம். 17ஆம் அதிகாரம்
பாருங்கள். ஆண்டவர் சும்மா கட்டளை கொடுத்துட்டு சும்மா விடுற தேவன் அல்ல. அவர் கட்டளை கொடுக்கும் பொழுது இங்க என்ன சொல்றார்? நீ எழுந்து சாரி பார்த்து வீட்டுக்கு போ, அங்கே நான் உன்னை போஷிப்பேன் என்கிறார். ஆமென். ஹalleluya. 19ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல வாசிக்கிற, நீ எழுந்து போ, போயிட்டு என்ன செய்யணும்? அநேகரை நீ தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணணும்னு சொல்றாரு. எலியா உட்கார்ந்து சூரிய செடிகிட்ட உட்கார்ந்து, ஆண்டவரே கெபிக்குள்ள உட்கார்ந்து சூரிய செடிகிட்ட உட்கார்ந்து அழுறா, என்னை எடுத்துக்கொள்ள ஆண்டவரே, நான் இனி இருக்க மாட்டேன், நான் சாக விரும்புறேன். கர்த்தர் அதற்காக அழைக்கல. கர்த்தர் அழைத்தது என்ன தெரியுமா? அநேகர் அபிஷேகிக்கும்படியா கர்த்தர் எலியாவை தெரிந்து கொண்டது போல நமக்கு கர்த்தர் ஒவ்வொரு கர்த்தரின் பிள்ளையும் தனிப்பட்ட விதத்துல கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். அவருக்கு ஒரு பெரிய நோக்கம் நம்ம மேல இருக்கிறது. ஹalleluya. இந்த 17ஆம் அதிகாரத்துல எப்ப நம்ம ஆற்றந்தையில உட்கார்றோமோ, கேரின் ஆற்றந்தையில பரிசுத்த ஆவியோட பிரசன்னத்துல எப்ப நம்ம இருக்கிறோமோ, கர்த்தர் நமக்கு வெளிப்பாடுகளை கொடுப்பார். நீ குடிப்பாய், இந்த தண்ணீரை குடிப்பாய். பரிசுத்த ஆவியானவரால் வரக்கூடிய எல்லா ஆசீர்வாதங்களையும் நீ அனுபவிப்பாய். பரிசுத்த ஆவியானவரால் வரக்கூடிய வெளிப்பாடை நீ பெற்றுக்கொள்வாய். பரிசுத்த ஆவியானவரால் வரக்கூடிய பலனை நீ பெற்றுக்கொள்வாய். நீ குடிப்பாய். நீ வெறும் அந்த ஆசீர்வாதம் மட்டும் பெற்று உட்கார சொல்ல கர்த்தர் அங்க என்ன சொல்றாரு? ஒரு எதிர்பார்க்காத ஒரு காரியம் நடக்கிறது. நீ அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய். 2வது என்ன வாசிக்கிறோம்னா, அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய், உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன். ஆமென். உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன். So this is unexpected substance அப்படினா காகம் வந்து ஒரு பொருள், காகம் வந்து ஒரு பறவை, அதை எதிர்பார்க்காத ஒரு காரியம். அன்பான கர்த்தருடைய பிள்ளையோட வாழ்க்கையில எதிர்பார்க்காத காரியங்களை செய்கிறவர் தான் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். ஹalleluya. யாரும் ஒரு நாள் நினைக்க முடியாத காகம் ஒரு அப்பத்தை கொண்டாந்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு இறைச்சி கொண்டாந்து கொடுக்கணும் நம்மால நினைச்சு கூட பார்க்க முடியாது. இங்க வேதத்துல சொல்ற இந்த வார்த்தையை கூட நிறைய நேரத்துல நம்மால நம்ப முடிய மாட்டேங்குது. ஏன்னா this is unexpected. இதை நாம் எதிர்பார்க்காத ஒரு காரியம். கர்த்தருடைய பிள்ளையே, நீ எப்போ தேவ சமூகத்திலே காத்திருக்கிறீயோ, உன் வாழ்க்கையில எதிர்பார்க்காத காரியங்கள் நடக்கும். உன் வாழ்க்கையில எதிர்பார்க்காத காரியங்களை செய்ய முடியாதா? கர்த்தர் உன்னை பரிசுத்த ஆவியோட பிரசன்னத்துல உட்காரும்படி சொல்லுகிறார். எப்ப நம்ம தேவ சமூகத்துல உட்கார்றோமோ, உன் வாழ்க்கையில எதிர்பார்க்காத ஆசீர்வாதங்கள், எதிர்பார்க்காத நன்மைகள், எதிர்பார்க்காத நபர் மூலமாக நன்மைகள், எதிர்பார்க்காத நபர் மூலமாக ஆசீர்வாதங்கள், எதிர்பார்க்காத காரியங்கள் வாழ்க்கையில வந்து சேரும். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. என் தேவனாகிய கர்த்தர் தேவ சமூகத்துல காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு எதிர்பார்க்காத நன்மைகளை கொடுக்கிறார். காகம் ஒரு காலம் இறைச்சி அப்பத்தை கொண்டு அது கொடுக்கவே கொடுக்காது. என் தேவன் கொடுக்க வைப்பா. உன் சத்துருக்களே உனக்கு நன்மையை கொடுக்கும்படி செய்வார். உன்னை வெறுக்கிறவர்களே உன்னை நேசித்து உனக்கு நன்மைகளை கொடுக்கும்படி கர்த்தர் செய்வார். உன் சத்துருக்களுக்கே உன் பக்கமாய் சேரும்படி கர்த்தர் செய்வார். எதிர்பார்க்கவே இல்லை. சொல்வீங்கள நிறைய நானும் கேட்டுக்கிறேன். இது நடக்கும் எதிர்பார்க்கவே இல்லைங்கோ, ஆனா எப்போதும் அற்புதமா நடந்துச்சு. ஆமா, நேசிக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் செய்வார். கர்த்தருடைய பிரசன்னத்துல காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் செய்வார். தேவ சமூகத்துல இருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் செய்வார். நினைச்சுக்கோங்க, நான் தேவ சமூகத்துல இருந்தா மட்டும் அந்த தண்ணீரை குடிக்கிறது மட்டும் இல்ல, குடிப்பாய், குடிச்சுக்கோ, இல்ல குடிப்பாய் அப்படின்னா நீ அங்க இருந்தேன்னா அந்த தண்ணீர் மூலமா வரக்கூடிய ஆசீர்வாதங்கள் உனக்கு வரும். அது மட்டும் இல்ல, எதிர்பார்க்காத ஆசீர்வாதங்கள், எதிர்பார்க்காத நபர் மூலமா, எதிர்பார்க்காத ஆட்கள் மூலமா உனக்கு ஆசீர்வாதங்கள் வந்து செய்வேன். என்ன ஆசீர்வாதம் வரும்? பருப்பு குழம்பு வராது. ஆமென். இறைச்சி வரும். உச்சிதமான நன்மைகள். ஆமென். வெளியேறப்பட்ட ஆசீர்வாதங்கள், வெளியேறப்பட்ட நன்மைகள், எதிர்பார்க்காத உன் தகுதிக்கு மேலான ஆசீர்வாதங்கள். ஆமென். அதான் கர்த்தர் சொல்றேன். ஆமென். எதிர்பார்க்காத நன்மைகள் அது ரொம்ப ஆர்டினரியா போயிடுச்சு. ஆனா உன் தகுதிக்கு மேலாக கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவர். ஆமென். ஹalleluya, ஹalleluya. ஸ்தோத்திரம். எதிர்பார்க்காத காரியங்களை ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கிறார். ஆமென். ஒரு நாள் ஆனா என்னை நான் பேசிக் கொண்டிருக்கிறது எதுவுமே என் மனசுக்கு தோன்றவே இல்லை. ஆனா ஆவியானவர் இங்க யாரோ ஒருத்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். கர்த்தர் திட்டம் தெளிவாய் சொல்லிக் கொண்டிருக்கிறார். நீ எதிர்பார்க்காத காரியங்கள், உன் தகுதிக்கு மேலான காரியங்கள், இதை நீ பெற்றுக்கொள்ள பாத்திரவான் இல்லைன்னு நினைக்கிற அளவுக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறவராய்
அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எதிர்பார்க்காத நன்மைகளை கொடுக்கிறது. இப்போ மூன்றாவது காரியம் பார்க்கும்போது என்ன தெரியுமா? அவர் சொல்றாரு, ஏன் தெரியுமா உன்னை கொண்டு நீங்க வச்சிருக்கேன், உன்னை நான் சோதித்து பார்த்தேன். யார் போயிட்டு கேரி காத்துக்கிட்ட உட்காந்துக்கினேன் தண்ணீரை குடிப்ப, காகத்துக்கு மூலமா அவன் ஆசீர்வதிப்பேன்னு சொன்னா நம்ம கூட யாரும் நம்புவோமா? காக்கா போய் எப்ப ஆண்டவரை ஒரு நன்மை கொண்டாந்து கொடுத்துக்குது நம்ம நினைக்குமா? நினைக்கும் இல்லைங்களா? ஆனா கர்த்தர் சொல்றாரு, உன் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும்படி, உனக்கு நன்மை கொடுக்கும்படி, உன்னை ஆசீர்வதிக்கும்படி, உன்னை உயர்த்தும்படி கர்த்தர் சில காரியங்களுக்குள்ளாய் உன்னை நடத்தி கொண்டிருக்கிறார். ஒரு சில வழிகளுக்குள்ளார் உன்னை நடத்தி கொண்டிருக்கிறார். ஏன் தெரியுமா? உன் விசுவாசத்தை சோதிக்கும்படி. என் பிள்ளை என் மேல விசுவாசமா தான் இருக்காங்களா? நான் சொல்றதுக்கு கீழ்ப்படுகிறாங்களா? ஆபிரகாமுக்கு தன் மகனை பலி கொடுக்கணும்னு சொல்லும் போது நம்மளா இருந்தா என்ன சொல்லிருப்போம்? வேணாம் ஆண்டவரே, இந்த வயசுல 100 வயசுல ஒரு குழந்தை கொடுத்துட்டு இதை கேட்கறீங்களா ஆண்டவரேன்னு சொல்லி நம்மளாவது ஒரு வார்த்தை கேட்டிருப்போம். ஆனா ஆபிரகாம் கேட்கவே இல்லை. ஆபிரகாம் கீழ்ப்படிந்தார். ஆபிரகாம் தேவனை அப்படியே விசுவாசித்தார். ஆண்டவர் ஆபிரகாமுக்கு ஒரு பின்னால நம்ம வாசிக்க போறோம். எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துல ஆபிரகாமுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை. இந்த குழந்தை எடுத்துக்கினாலும் கர்த்தர் எனக்கு குழந்தைய நான் சாகடிச்சாலும் கர்த்தர் குழந்தைய உயிரோட எழுப்ப வல்லவர் என்று விசுவாசித்தார். ஆமென். அதனாலதான் தைரியமா கொடுத்தார். இந்த குழந்தை நான் ஒருவேளை பலி செலுத்தினாலும் கர்த்தர் என் குழந்தைய உயிரோட எழுப்பவர். இன்னொரு குழந்தைய கொடுப்பாருன்றால பாருங்க, எல்லாத்துலயுமே அர்த்தம் இருக்கு. இன்னொரு குழந்தைய கர்த்தர் உண்டு பண்ணிவிடார். சுவிசேஷங்களை வாசிக்கும் போது நாங்க ஆபிரகாமுடைய பிள்ளைகள் என்று சொல்லாததுங்க. ஏன்னா அந்த கல்லுகள் மூலமா கர்த்தர் என்ன செய்வாரு? ஆபிரகாமுடைய பிள்ளைகளை உண்டாக்குவார் என்ற வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். ஆனா ஆபிரகாமுடைய விசுவாசம் என்னன்னா, இன்னொரு பிள்ளை இல்ல. ஆமென். ஹalleluya. இன்னொரு பிள்ளை இல்ல, இந்த பிள்ளையை கர்த்தர் எனக்கு உயிரோட கொடுப்பார். ஆமென். நான் பெற்றெடுத்த ஈசாக்கியை கர்த்தர் மீண்டும் எனக்கு உயிரோட கொடுக்கவர் வல்லவர் என்பதை விசுவாசித்தார். ஹalleluya, ஹalleluya. கர்த்தருடைய இதை சோதிக்கும்படியாத்தான் கர்த்தர் இந்த எலியாவை அந்த இடத்துல அனுப்புகிறார். ஹalleluya, ஸ்தோத்திரம். நம்முடைய விசுவாசத்தை சோதிக்கும்படியாய் கர்த்தர் என்ன செய்யறாருன்னா, அந்த இடத்துல நம்முடைய விசுவாசத்தை சோதிப்பதற்கு ஒரு காரணமா இருந்தாலும் நம்முடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும்படியா, நம்முடைய விசுவாசத்துல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும்படியா, நம்முடைய விசுவாசத்தை இன்னும் கொஞ்சம் உயர்த்தும்படியா கர்த்தர் அற்புதங்களை அந்த இடத்துல செய்கிறார். என்ன அற்புதம்? காகத்தின் மூலமாக எதிர்பார்க்காத ஒரு நன்மைகளை கர்த்தர் கொடுக்கிறார். அப்போ கர்த்தர் கொண்டு பேசும் பொழுதே அந்த வார்த்தைக்கு நம்ம என்ன செய்ய வேண்டும்? கீழ்ப்படிய வேண்டும். அந்த வார்த்தைக்கு நம்ம அப்படியே நம்ம அர்ப்பணிக்க வேண்டும். ஆண்டவரே, அதான் விசுவாசம். வாசிங்க எபிரேயர் 11ஆம் அதிகாரம். எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹalleluya. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது. விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதி. நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்க வேண்டும்? நம்பப்படுகிற உறுதியா இருக்கணும். கர்த்தர் என்ன சொன்னாலும் சரி. எலியா தான் செய்தார். அவர் சொன்னார், நீ கேரி ஆற்றுக்கடையில போனாரு. நான் போறேன் ஆண்டவரே, நான் எங்க போய் படுக்கட்டும், நான் என்ன செய்யிட்டேன், என் சாப்பாடு நான் கேட்கவே இல்லை. அவருடைய விசுவாசம் என்ன தெரியுமா? அவர் நம்பினார். காணப்படாதவைகளின் நிச்சயமா இருப்பே. அவர் பார்க்கவே இல்லை, ஆனால் அவருக்கு ஒரு நம்பிக்கை. நிச்சயம் என்னன்னா, என் தேவன் சொன்னா அவர் அப்படியே செய்வார். என் தேவன் வறுமையா சொல்ல மாட்டார், அவர் அப்படியே செய்வார். என்ன வாசிக்கிறோம்? வாசிக்க பாருங்க. ஹalleluya. ஆபேலுடைய காரியங்களை பாருங்க. விசுவாச 3ஆம் வசனம். விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது என்று நம்ம என்ன விசுவாசிக்கிறோம்? தேவனுடைய வார்த்தையினால உலகம் உண்டாச்சுன்னு நம்ம விசுவாசிக்கிறோம் இல்லீங்களா? ஆமா தானே? ஆமென். அப்போ இந்த ஒண்ணே விசுவாசிக்கிறோமே, நம்ம வாழ்க்கையில வருகிற காரியங்களை ஏன் நம்ம நம்ப மாட்டேன்றோம்? ஏன் அதுல வந்து நமக்கு ஒரு சந்தேகம் வருது? ஏன் அதுல நம்ம அவிசுவாசிக்க மாதிரி பிஹேவ் பண்ணிக்கிறோம்? ஏன் நம்ம வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வந்தா ஏன் அதை தாங்க மாட்டேன்றோம்? ஏன் ஆண்டவரே இந்த கேள்வி கேட்கிறோமே? ஏன் இப்போ இதை நம்ம நம்புறோம்னா கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில வரக்கூடிய காரியங்களை கூட நம்ம என்ன செய்ய வேண்டும்? நம்ப வேண்டும். ஹalleluya, ஸ்தோத்திரம். பாருங்க 4ஆம் வசனம் பாருங்க. விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். அதனால என்ன ஆச்சு?
அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அல்லேலூயா. 7ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து, ஆமென், விசுவாசமானது எப்படி? நம்பப்படுகிறவைகள் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமானது. இங்க நோவா கிட்ட ஆண்டு சொல்றாரு, என்ன சொன்னாரு? ஒரு பேழை உண்டு பண்ணும்படி சொன்னாரு. நான் என்ன செய்ய போறேன்? 40 நாள் இரவும் பகல் என்ன செய்ய போறேன்? மழை பெய்ய போகுது. ஆமென். அது வரைக்கும் பூமியில மழை பெஞ்சிச்சா? இல்லவே இல்லை. மழையும் பெய்யல, பனியும் வரல. சோ இது ரெண்டுமே இல்லாதனால தான் அங்க இருக்கிற ஜனங்க யாருமே நம்பல. என்ன நோவா தாத்தாக்கு என்ன ஆச்சு? பைத்தியம் முடிச்சிட்டு இருக்குது. என்ன மழை வருதுன்னு சொல்லுகிறாரு. இது வரைக்கும் நாங்க மழையை பார்க்கவே இல்லையே, பனியை கூட பார்க்கலையே. இப்படி இருக்கிற சூழ்நிலையில மழை வருதுன்னா இவர் சொல்றதெல்லாம் எப்படி நம்புறதுன்னு சொல்லி எல்லா ஜனங்களும் அவிசுவாசமா இருந்தாங்க. ஆனா நோவாவுக்கு ஒண்ணு தெரியும், என் தேவன் சொன்னால் சொன்னதுதான். என் தேவன் சொன்னால் அவர் செய்வார். ஹalleluya. யாரும் பார்க்கலனாலும் நான் காணாதவைகளை விசுவாசிக்கிறேன். ஆமென். காணல, இதுவரைக்கும் பார்க்கல, ஆனா நோவாவுக்கு ஒரு விசுவாசம். என் தேவன் சொன்னது உண்மை, அவர் சொன்னா செய்வார். மழையை நான் கூட பார்க்கல. இப்பதான் நோவா நினைச்சு பாரு, ஓ மழைனா இவ்வளவு டேஞ்சரா இருக்கும் போல இருக்குது. மழை வந்தாக்காதான் நம்மளால தாங்க முடியாது போல இருக்குது, நம்மளால செத்துருவோம் போல இருக்குது. அதனாலதான் கர்த்தர் பேழை உண்டு பண்ண சொல்றாரு. அதனாலதான் நம்ம குடும்பத்தையும் எல்லா ஆடு மிருக ஜீவன்கள பறவைகளிலும் ஜோடு ஜோடாக உள்ள வைக்க சொல்றாருன்னு அப்பதான் நோவாக்கே தெரியும். ஆமென். ஹalleluya. அது வரைக்கும் நோவாக்கு கூட தெரியல. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், என் கர்த்தர் சொன்னாது அப்படி நடக்கும். என் தேவன் பொய் சொல்ல மாட்டார். என் தேவன் பொய் உரையாத தேவன். ஹalleluya. அவர் மனமாற மனுஷன் அல்ல, அவர் பொய் சொல்ல மனப்புத்திரனும் அல்ல என்பதை நோவா நல்லா புரிஞ்சுக்கிறாரு. இதுதான் கர்த்தருடைய பிள்ளையுடைய வாழ்க்கை. நாம் புரிந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். சில நேரத்தில் நம்மளுக்கே நம்பிக்கை வர மாட்டேங்குது. இது ஆகுமா, இப்படி நடக்குமா? கர்த்தருடைய வாழாக்காம தலையாக்குவனா என்ன எப்போ கர்த்தர் ஆக்க போறாரு? எவ்வளவு வருஷம் ஆயிப்போச்சு. இல்ல கர்த்தருடைய பிள்ளையே, நீ விசுவாசித்து பார், நீ கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து பார், நீ கேள்வி தாழ்த்தலில் ஒழித்துக் கொண்டு இருந்து பார். கர்த்தர் உன்னை வாழாக்காம தலை ஆக்குவார். நீ கீழாகாம மேலாவாய். கர்த்தரால முடியும். நம்பு, விசுவாசி, கர்த்தர் அதை செய்வார். ஹalleluya. காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழை உண்டு பண்ணினான். உனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு, இந்த உலகத்துல இருக்கிற யாரும் நம்ப போறது இல்ல, ஆனா என் குடும்பத்தை நான் ரட்சித்துக்கிறேன். நீ விசுவாசித்தால் நீயும் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். விசுவாசி, அப்பொழுது நீயும் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். நீ ஒருத்தர் விசுவாசத்தா போதும், குடும்பமே ரட்சிக்கப்படும். நோவா யாருக்கு சொல்ல, நோவா தன் விசுவாசித்தான், அவன் வீட்டார் ரட்சிக்கப்பட்டார்கள். வேலையில இருந்து, மழையில இருந்து, அழிவில இருந்து, அதாவது கூக்கர்ல இருந்து, அசுத்தத்துல இருந்து, எல்லாவற்றிலிருந்து அந்த குடும்பம் ரட்சிக்கப்பட்டிருக்கு. கர்த்தரே உன் குடும்பத்தை கூட கர்த்தர் அப்படின்னா ரட்சிப்பார். ஹalleluya. அடுத்து என்ன வாசிக்கிற 2ஆம் வசனத்துல பாருங்க. ஆபிரகாம் விசுவாசனால் ஆபிரகாம் தன் சுதந்திரமாக பெற போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போதே கீழ்ப்படிந்து. ஆனா என்ன சொன்னாரு? ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1-2 வசனத்துல, நீ இந்த இடத்தை விட்டு உன் தேசத்தை, உன் குடும்பத்தையே, இனத்தாரை எல்லாம் விட்டு நீ என்ன செய், நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போன்னு சொன்னாரு. இன்னும் பார்க்கவே இல்லை. இதுதான் காணாதவைகளை நம்புற காரியம். இன்னும் ஆபிரகாம் எந்த இடம் என்ன ஏது பார்க்கவே இல்லை. மோசேக்கு காட்டினாரு இல்லைங்களா? பாலம் தேடி ஓடுகிற தேசம் அந்த மாதிரி அதான் காட்டினாரு. ஆனா மோசே பிரவேசிக்கல. ஆனா மோசே அட்லீஸ்ட் பார்த்தாரு. பிரவேசித்தது யோசுவாவும் காலேபும் தான். மோசே அட்லீஸ்ட் பார்த்தாரு. ஆபிரகாம் பார்க்கவே இல்லை. ஒண்ணுமே தெரியாது, எங்க போன ஏது போன தெரியல. ஆனாலும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார். இதுதான் ஒரு கர்த்தருடைய பிள்ளைக்கு இருக்க வேண்டிய குணாதிசயம். யாருக்கு? கேரி தாட்சங்களில் இருக்கிற ஒரு கர்த்தருடைய பிள்ளைக்கு, பரிசுத்த ஆவியானவருக்குள்ள வாழ்கிற ஒரு கர்த்தருடைய பிள்ளை, பரிசுத்த ஆவியுடைய பிரசன்னத்துல வாழ்கிற ஒரு கர்த்தருடைய பிள்ளைக்கு இருக்க வேண்டிய சுபாவம் தான். அவர் சொன்னா அவரை மிருதுமாய் நம்பி நாம் பெற வேண்டும், கடந்து செல்ல வேண்டும். பரிசுத்த ஆவி சும்மா ஏதோ சத்தம் போடுறதுக்கா இல்ல, ஏதோ நான் அந்நிய பாஷை பேசுறதுக்கா இல்ல. பரிசுத்த ஆவியானவரை நடத்துகிறவரா இருக்கிறார். உன்னை விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுகிறவரா இருக்கிறார். நீ அவரோட வார்த்தையை நீ அப்படியே பிடிச்சுக்கோ, வச்சிக்கொண்டு நீ முன்போட்டு செல்வாயானால் நிச்சயமாய் கர்த்தர் உன்னை கானான் தேசத்திலே கொண்டு போய் சேர்ப்பார். ஹalleluya. இன்னைக்கு ஆபிரகாம் விசுவாசிகளின் தகப்பன் என்று பெயர் பெற்றார். இன்னைக்கு
விசுவாசம் நமக்குள்ளே வரணும். ஹalleluya. அடுத்த 9ஆம் வசனத்துல என்ன வாசிக்கிறோம் பாருங்க, வாசிங்க. விசுவாசத்தினாலே அவர் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியை போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்தத்திற்கு உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களிலே குடியிருந்தார். ஆமென். பாத்தீங்களா, இப்போ ஆபிரகாம் புறப்படும் போது ஒண்டியா தான் போனார், கூட லோத்து போனாரு. ஆனா அங்க போகும்போது யார் பாருங்க, யாரோடு கூட இருந்தாரா? ஈசாக்கோடு யாக்கோபோடு கூடாரங்களில் குடியிருந்தார். அவருக்கு விசுவாசம். அவர் போயிட்டு பெரிய மாடி வீடு கட்டிட்டு இல்ல, கூடாரங்களிலே குடியிருந்தார். அவருக்கு நல்லா தெரியும் தேவன் அழைத்தவர் உண்மை. அவர் எப்படி என்னை கொண்டு போய் பெரிய ஒரு காரியத்துல, பெரிய ஒரு ஆசீர்வாதத்துல, பெரிய ஒரு வீட்டுல என்னை கொண்டு போய் வைப்பார் என்று கூடாரங்களிலே குடியிருந்தார். ஹalleluya. சாராளும் கூட அப்படித்தான் கர்ப்பம் தரிக்க பலனடைந்து வயது சென்றவளா இருந்தோம், பிள்ளை பெற்றால். நமக்கு எல்லாம் இதெல்லாம் தெரியும். தேவதூதன் 3 பேர் வந்து சொல்றாங்கல, சாராள் சிரிச்சாங்க, நகைத்தாள். ஆனாலும் கூட அது ஆகாத காரியத்தை, ஆமென், unexpected things will happen in your life. Unexpected, இது நடக்கவே நடக்காது. சாராளோட வாழ்க்கையில நடந்துச்சு. இதுதான் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் செய்கிற ஒரு காரியம். ஹalleluya. காகம் கொண்டு வந்து கொடுப்பது யாருமே நினைக்க முடியாது, ஆனா காகம் கொடுத்தது. இது நடக்கும்னு நினைக்கவே முடியாது, ஆனா அது நடந்தது. ஹalleluya. ஹalleluya. ஸ்தோத்திரம். என்னுடைய சொந்தத்துல ஒரு பிள்ளைக்கு திருமணமாகி எப்படியும் ஒரு 7-8 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த நேரத்துல அவங்க என்ன மெடிசன்ஸ் என்ன பண்ண எல்லாம் ட்ரை பண்ணிட்டாங்க, குழந்தையே இல்லாம இருந்தது. ஆனா ஒரு நாள் வந்தாங்க, ஜெபம் பண்ணி, நான் ஒரு கிளாஸ்ல தண்ணி ஜெபம் பண்ணி அவங்களுக்கு கொடுத்தேன். அதுக்கு பிறகு கூட அவங்களுக்கு குழந்தை ஆகல. ஒரு குழந்தை கூட அடாப்ட் கூட பண்ணிட்டாங்க. ஆனா அதுக்கு பிறகு ஒரு 7 வருஷத்துக்கு அப்புறம் கர்த்தர் கொடுத்தார். ஆகவே ஆகாதுன்னு நினைச்சிட்டாங்க. அதுதான் நம்ம விசுவாசம் இல்ல, எனக்கே இல்லைங்க. நம்ம சபையில உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும் எத்தனை பேருக்கு குழந்தை ஆயிருக்கு இல்லைங்களா, எத்தனை பேருக்கு ஆயிருக்கு. ஆனா நம்ம ஸ்கூல்ல கூட எத்தனை பேருக்கு கர்த்தர் அற்புதம் செய்திருக்காரு, குழந்தைகளை கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு பிரசாந்தி மேம் கூட அப்படிதான் குழந்தை பெற்று இன்னைக்கு இன்னும் ஸ்கூலுக்கு வராம இருக்காங்க. குழந்தைக்கு இன்னும் 1 year ஆகல. நான் என்ன சொல்ல வரேன், ஆகாதவைகளை ஆக வைக்கிறது. கமயந்தி மேம்க்கு கர்த்தர் அப்படிதான் கொடுத்தாங்க. 7-8 வருஷம் அனுப்பி கொடுத்தாங்க. இன்னைக்கு அந்த சொந்தத்துல இருக்க அந்த பிள்ளைக்கு ஒரு குழந்தை அடாப்ட் கூட பண்ணிட்டாங்க. அதான் அவங்க விசுவாசம். அவ்வளவுதான். எனக்கே விசுவாசம் எல்லாம் ஆயிடுச்சு பாருங்களேன். இவ்வளவு வருஷம் ஆயிட்டு இப்படி ஆயிடுச்சு, இன்னும் ஆகலையேன்ற எனக்கே ஒரு அவிசுவாசம் அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஆனா கர்த்தர் அந்த பிள்ளை நினைத்தருடைனா இன்னைக்கு குழந்தை பெற்றெடுத்து இன்னைக்கு நினைக்கிற 6-7 மாசம் அந்த குழந்தைக்கு கர்த்தர் பிள்ளையை ஆகாதவைகளை ஆக வைக்கிற. ஹalleluya. எதிர்பாருங்க. unexpected things that will happen in your life. உன் வாழ்க்கையில அது நடக்கும். எதிர்பார்க்காத காரியங்களை எதிர்பாருங்க, கர்த்தர் அது நடக்கும். ஏன்னா கர்த்தர் அப்பேற்பட்டதான தேவன். அப்படிதான் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். எதிர்பார்க்காத காரியங்கள் மூலமாய் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். எத்தனை நன்மைகளை கர்த்தர் செய்தாங்க நம்முடைய வாழ்க்கையில, சபையில, ஸ்கூல்ல. கர்த்தர் எவ்வளவு நன்மைகளை கர்த்தர் செய்திருக்கிறார், எதிர்பார்க்காத காரியங்கள். ஹalleluya. ஸ்தோத்திரம். அதுதான் சாராளோட வாழ்க்கையில கூட கர்த்தர் செய்தார். ஸ்தோத்திரம். இன்னும் நம்ம பார்க்கும்போது ஆபிரகாம் பாருங்க, நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி ஈசாக்கை 17ஆம் வசனத்துல ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுத்தான். ஈசாக்கினிடத்து உன் சந்ததி விளங்கும் என்று அவனோட சொல்லப்பட்டிருந்ததே. எப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை பெற்றவன், மரித்தோரில் இருந்து எழுப்ப தேவன் வல்லவராய் இருக்கிறார் என்று எண்ணி. ஆரம்பத்துல சொன்ன இல்லைங்களா, ஆபிரகாமுக்கு கர்த்தர் கொடுத்த உன் சந்ததியின் மூலமாக என்ன செய்வனா, என்னது, வானத்து நட்சத்திரங்களை போல உன் பிள்ளைகளை நான் ஆசீர்வதிப்பேன், பெருக பண்ணுவேன். கடலை பார், கடல்ல மணலை பார், என்ன முடியுமா, நட்சத்திரங்களை பார், உன்னால என்ன முடியுமா, அதெல்லாம் கர்த்தர் கேட்டு ஆபிரகாமுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணார். இப்ப அதே கர்த்தர் ஆபிரகாம் பிடிச்சுக்கினார். இல்ல, என் பிள்ளைய நான் சாக கொடுத்தாலும் சரி, என் பிள்ளைய நான் பலி செலுத்தினாலும் சரி, என் பிள்ளையை மீண்டுமாக உயிரோடு எழுப்பாவர் வல்லவராய் இருக்கிறார் என்று எண்ணி தனக்கு ஒரே பேரானவனையே பலியாக ஒப்பு கொடுத்தார். மரித்தோரிலிருந்து அவனை பாவனையாக திரும்பவும் பெற்றுக் கொண்டான். கர்த்தர் பாருங்க, பலி செலுத்தினாலும் நான் ஒரு சாகு கொடுத்தாலும் சரி, என் பிள்ளைய உயிரோடு எழுப்புவார் என்ற விசுவாசம் இருந்துச்சு. ஆனா கர்த்தர் சாக கொடுக்கவே இல்லை. அதுதாங்க நம்முடைய தேவன். பரவாயில்ல இரு, அவன் பலி செலுத்திட்டான், ஃபர்ஸ்ட் அவன் கீழ்படிட்டான், அதுக்கு பிறகு நான் கொடுக்குறேன் உயிரோடு எழுப்புறேன், அதை நினைக்கவே இல்லை கர்த்தர். அவர் என்ன பண்றாரு, எப்ப நம்ம தீர்மானத்தை எடுக்கிறோமோ அப்பவே
கர்த்தருடைய ஆசீர்வாத கரம் நம்ம மேல் வந்து இறங்குகிறது. ஹalleluya. அது சின்ன காரியமா இருக்கட்டும், பெரிய காரியமா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் சரி, எப்ப நம்ம கீழ்ப்படிந்து ஒரு ஸ்டெப் முன்ன வருமோ கர்த்தருடைய கரம் வந்து அமர்கிறது. கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பித்து விடுகிறார். ஹalleluya. கர்த்தருடைய பிள்ளைகளே, இதுதான் நம்முடைய வாழ்க்கையில அன்றாட வாழ்க்கையில நடந்து கொண்டிருக்கிறது, நடக்கணும். இன்னும் யார் என்ன விசுவாசிக்காம இருக்கீங்களோ விசுவாசிங்க. எதிர்பாராத காரியங்களை எதிர்பாருங்க. கர்த்தர் பலத்த காரியங்களை செய்வார். ஹalleluya. ஸ்தோத்திரம். யாக்கோபுடைய வாழ்க்கையில கூட அப்படிதான், யோசேப்புடைய வாழ்க்கையில கூட அதுதான். யோசேப்பு எதிர்பார்க்கவே இல்லை. யோசேப்பு சொன்ன பிறகு நீ புதன்கிழமை கூட பாச ஜெபத்துல அதான் சொன்னார். யோசேப்புடைய வாழ்க்கை யாருமே எதிர்பார்க்கல யோசேப்பு இப்படி வருவான்னு. ஆனா கர்த்தர் அந்த பார்வோன், அதாவது எகிப்து தேசத்துக்கே அதிபதியாக மாற்றினார். எதிர்பார்க்கல, ஆனா அவர் கீழ்ப்படிந்தார், அந்த செயல்பட்டார், அதை எதிர்பார்த்தார், கர்த்தர் செய்தார். கர்த்தருடைய பிள்ளைய வாழ்க்கையில கூட கர்த்தர் செய்வார். எதிர்பார்க்காத காரியங்களை எதிர்பாருங்க, கர்த்தர் பலத்த காரியங்களை செய்வார். ஹalleluya. சோ இந்த அதிகாரம் முழுவதும் நம்ம வாசிக்கும் போது பெரிய காரியங்களை கர்த்தர் செய்து நாம் செய்ய வேண்டியதெல்லாம். எலியாவே, தீர்க்கதரிசியே, கர்த்தரால் அழைக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளையே, தேவ சமுத்திர காத்துது கேரி தாத்தண்டையில ஒழித்துக் கொண்டிரு. கேரி தாத்தங்கிட்ட இருக்கிறதா ரொம்ப இல்ல, மற்றதெல்லாம் கர்த்தர் பார்த்துக் கொள்வார். ரொம்ப தைரியமாய் போய் சொல்லிட்டான். 3 வருஷம் 6 மாசம் என்ன செய்யாது, மழை பெய்யாதுன்னு ஆகாம் ராஜாவுக்கு முன்னால போய் சொல்லிட்டான். கர்த்தர் சொல்ல சொன்னாரா என்ன, அது தீர்க்கதரிசிக்கு தான் தெரியும். ஏன்னா ஆகாம் அவ்வளவு கர்த்தருக்கு விரோதமானவன். கர்த்தருக்கு விரோதமாய் கிரியை செய்கிறதால ரட்சிக்கப்படாத ஒரு ராஜா. கர்த்தர் அந்த தேசத்தை சீர்திருத்தும்படியா, அந்த ஜனங்களை மனம் திரும்புவதற்கு நேரம் நடத்தும்படியா கர்த்தர் இந்த காரியத்தை செய்தார். ஆனா எலியாவையோ கைவிடல, எலியாவையோ கர்த்தர் பட்டி போடல. பஞ்சம் வந்துச்சு அந்த இடத்துல, ஆனா எலியாவுக்கு மட்டும் எந்த குறைவும் வரல. உலகமே சாப்பாட்டுக்காக அலைஞ்சிருந்தாங்க. கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தர் இறைச்சினால போஷிக்க வல்லவர். ஆமென். கொரோனா வந்துச்சு, நம்ம எல்லாம் சாப்பாட்டுக்கு ரொம்ப அவஸ்தைப்பட்டோம். ஆனா கர்த்தருடைய பிள்ளையோட வீட்டுல அப்ப கூட கறி இருந்துச்சா இல்லையா? கறி இருந்துச்சா இல்லையா? நம்ம எல்லாம் கொரோனா டைம்ல கூட கறி சாப்பிட்டோம். ஆமென். இறைச்சி நமக்கு கிடைச்சது. சில வீட்டுகள்ல சாப்பாட்டுக்கு இல்லாம டிவி நியூஸ்ல எல்லாம் நீங்க கேட்டிருப்பீங்க, எத்தனை பேர் கடையில போய் வாங்க முடியல, எங்களுக்கு சாப்பாடு இல்ல, பால் இல்ல, தண்ணி இல்ல, அவஸ்தைப்பட்டாங்க. ஆனா கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வீட்டிலே கர்த்தர் இறைச்சியை கொடுத்தார். இதுதான் கர்த்தருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிற விதம். எங்க எது இல்லைனாலும் கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தர் சம்பூர்ணமாய் ஆசீர்வதிக்கிற தேவன். நாம் நினைக்காதீங்க இது நடக்குமா, அது ஆகுமா, இப்படியா அப்படியா நினைக்கவே நினைக்காதீங்க. கர்த்தர் சொன்னா அது ஆகும். அவர் கட்டளையிட நிற்கும். ஹalleluya. நம்முடைய குடும்பங்களை கூட கர்த்தர் அப்படிதான் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். தனிப்பட்ட நபரை கூட அப்படிதான் ஆசீர்வதிக்கிறார். நம்முடைய வேலையில கேரி சாத்தங்கரையிலே அமர்ந்திருக்க வேண்டும், கேரி சாத்தங்கரையிலே ஒளித்துக் கொண்டிருக்க வேண்டும். எப்ப நம்மளோட பிரசனத்துல இருக்கிறோமோ நீ கண்டிப்பா ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய். கண்டிப்பா நீ தேவ நன்மைகளை பெற்றுக் கொள்வாய், தேவனுடைய ரகசியங்களை பெற்றுக் கொள்வாய். நீ மற்ற தீர்க்கதரிசிகளை அபிஷேகிக்கும்படியாய் பலனை வல்லமை நீ பெற்றுக் கொள்வாய். அது மட்டும் இல்லை, ஆவிக்குரிய நன்மை. இப்போ உலக பிரகாரமான ஆசீர்வாதம் என்ன? உன் வயிற்றுக்கு சாப்பாடு. அது எதிர்பார்க்காத விதத்துல கர்த்தரை போஷிக்க விரும்புகிறார். ஹalleluya. சங்கீதத்துல வாசிக்கிறோம், எப்படியா கண்மலையின் தேனினாலும் உச்சிதமான கோதுமைனால கண்மலையின் தேனினால அவனை போஷிப்பார். சங்கீதத்துல வாசிக்கிறோம். இதுதான் 2 விதமான ஆசீர்வாதம். ஒண்ணு நீ ஆற்றின் தண்ணீரை குடிப்பார், இன்னொன்னு காகங்களின் மூலமாக உன்னை போஷிப்பேன். 2 காரியங்களை கர்த்தர் பிள்ளைகள் கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நாம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். ஹalleluya. ஹalleluya. எதிர்பார்க்காத காரியங்களை எதிர்பாருங்க. அதுக்கு முன்பதாக நான் எங்க இருக்கிறேன்? இப்போ எலியா வந்து ராஜா கிட்ட சொல்லிட்டு இப்ப நார்மலான ஒரு இடத்துல இருக்காரு. இப்ப அவருக்கு எந்த விதமான இதுவும் இல்ல, சொல்லிட்டோம். ஆனா பஞ்சம் வந்துச்சு, மழை பெய்யாது. பஞ்சம் இருக்கிறதுனால என்ன செய்யணும் தெரியாத தவிச்சிருக்கிறாரு. கர்த்தர் சொன்னார், இப்போ நீ எடுத்த விட்டு எடுத்துரு, கீழ் திசை நோக்கி போ. அங்க ஒரு ஆறு இருக்கு, இந்த கேரீத் என்கிற ஆற்றங்கரையில உட்கார்ந்து உன்னை ஒழித்துக்கொள். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நீ எழுந்துரு, நீ எழுந்து தேவ சமூகத்துல வந்துரு. பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னத்திலே நீ வந்துரு. அவருடைய பிரசன்னத்திலே காத்துரு.
உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் செய்வார். உனக்கு வெளிப்பாடை கொடுப்பார், தரிசனங்களை கொடுப்பார், ஆவியான சத்தத்தினை கேட்பார், ஆவியான மகிமையினால் நீ நிரப்பப்படுவார். அது மட்டும் இல்ல, காகத்தை கொண்டு கர்த்தர் உன்னை போஷிப்பார். உன் விசுவாசத்தை வர்த்திக்கும்படியாய், உன் விசுவாசத்தை கொஞ்சம் சோதிச்சு பார்க்கும்படியானா கர்த்தர் சின்ன சில கட்டளைகளை கொடுக்கிறார். விசுவாசிகள் சோர்ந்து போகாதபடி, விசுவாசிகள் தளர்ந்து போகாதபடிக்கு, விசுவாசிகள் தேவ சமூகத்துல காத்திருந்து கர்த்தரை அப்படியே பற்றிக்கொண்டு தேவ சமூகத்துல நாம் இருக்கும் பொழுது கர்த்தர் பலத்த காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய சபையில, நம்முடைய குடும்பங்களிலே செய்ய அவர் வல்லவனாய் இருக்கிறார். ஹalleluya, ஹalleluya, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தர் பிள்ளைகளே, நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாமா? ஆவியானவர் கிரியை செய்யட்டும். ஹalleluya, ஸ்தோத்திரம். எதிர்பார்க்கவே நல்ல காரியங்கள் வாழ்க்கையில வரும். நல்ல பிதாவே, இந்த நல்ல காலங்களுக்கு நன்றி ராஜா. சமுத்திர வருவதை எலியாவை குறித்ததான சில காரியங்களை ஆண்டவர்களோடு பேசினதற்காக நன்றி. ஆண்டவரே, அந்த கேரி ஆகிய பரிசுத்த ஆவியானவர்ல நாங்கள் காரியங்களுக்கு பெற்றார். நாங்கள் பேச உதவி செய்யும். அந்த ஆற்றில் இருக்கிற கண்ணீரை உதவி செய்யும். ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியானவர் பருகி கொண்டு உதவி செய்யும். ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியானவர் உட்கொள்ள உதவி செய்யும். ஒவ்வொரு நாளும் ஆவியில நிறைந்து செபிக்க ஒவ்வொரு நாளும் தரிசனங்களை காண எங்களுக்கு உதவி செய்யும். ஒவ்வொரு நாளும் ஆவியின் சத்தத்தை கேட்க எங்களுக்கு உதவி செய்யும். வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். அந்த தண்ணீரை குடிப்பாய்னு சொன்னீரே ராஜா, அந்த ஒரு அனுபவத்தை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே, எங்க விசுவாசிகளுக்கு தாரும் ஆண்டவரே. இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு நீ தாரும் ஆண்டவரே. சோர்ந்து போய் ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, கேரி தாக்கக்கல்ல இல்லாம அவங்க இஷ்டப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீ தொடுவீராக. எழுந்து கீழ்த்திசை நோக்கி வரும்படி கட்ட உதவி செய்வீராக. தேவ பிரசன்னத்துல வரும்படி கட்ட உதவி செய்தலாம். இதை கேட்கும் போது ஆவியான உள்ளங்களிலே பேசுவீராக ராஜா. கிரியைகளை நடப்பியும் ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆவியானவரே, நீர் பலத்த காரியங்களை செய்வீராக. ஆண்டவரே, எதிர்பார்க்காத விதத்துல ஆண்டவரே நீர் எலியாவை போஷித்த வண்ணமாய் எங்களையும் நீர் ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறீரப்பா. அதை நாங்கள் விசுவாசிக்க எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. இவர் போய் இப்படி கொடுத்தாரு, இவர் இப்படி ஆசீர்வதிச்சாரு, இந்த அம்மா இவ்வளவு நன்மை செய்துட்டாங்களே நினைக்கிற ஆளுக்கு இந்த பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. சத்துருக்களை கட்டாவே ஆசீர்வாதமான பிள்ளைகளாய் மாற்றி கொடுக்கிற தேவன் நீர் அப்பா. அப்படியே நீ செய்யும் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாங்க. தேவ நன்மை கிருபை தொடரட்டும் ஆண்டவரே. எபிரேயர் 11 அதிகாரத்துல வாசித்த வண்ணமாக ஆண்டவரே ஒவ்வொரு ஆண்டவரே பரிசுத்த மக்களை ஏவிதமா நீர் ஆசீர்வதித்தீர் என்பதை பார்த்து ராஜா, அப்படியே நாங்களும் ஆசீர்வதிக்கப்பட எங்களுக்கு உதவி செய்யும். எங்களை தாழ்த்துடைய அன்பின் கரத்தோடு கொடுக்கிறோம் ஆண்டவரே. வசனத்தை கேட்கும் போதே யாராகிலும் வெளிவினமா சோர்வோடு ஆண்டவரே ஸ்தோத்திரம் தேவையோடு மன பிரச்சனையோடு இருப்பாங்கன்னா ஆவியானவர்களை தொடுவீராக. இந்த நேரத்தில் தொடுவீராக ராஜா. ஆவியானவர் தொடுவீராக ஆண்டவரே. இந்த ஜெபத்துக்கு கர்த்தாவே கவனம் கொடுக்க கட்ட உதவி செய்ய பரிசுத்த ஆவியானவர் கிரியைகளை நடத்தி தரலாம். தாழ்த்துடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை நமக்கு கொடுப்பாராக.